Hello. Welcome back to PB Talks. PB Talks உங்களை வரவேற்கிறேன். For yet another match preview. This time Mohammedan Sporting away ISL. And before preview குள்ள போறதுக்கு முன்னாடி first of all எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிவன் செலிப்ரேட்டிங். எல்லாரும் நல்லா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாம் நல்லா அடிச்சு நவுத்துங்க. அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சிறப்பா நல்லா ஜாலியா கொண்டாடுங்க. அண்ட் சென்னை எஃப்சி பிளே மொஹமதன் ஸ்போர்ட்டிங் அவே. அதாவது சென்னை எஃப்சி பத்தி ஒரு வாட்டியும் பேசினாலே வந்து முதல்லலாம் வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா ஜாலியா ஆர்ப்பாட்டமா பேசினேன். அதுக்கப்புறமா கோபம் ஆயிடுச்சு. சாரி, ஃபர்ஸ்ட் அப்புறம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு, அப்புறம் கோவம் ஆச்சு, அப்படி இப்போ வந்து அக்செப்டன்ஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த 5 ஸ்டேட்டஸ் ஆஃப் கிரீஃப் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதே மாதிரி இப்போ அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். நம்ம தலையெழுத்து இதுதான், இந்த ஆள் வந்து திருந்தவே மாட்டான். வாய் ஒண்ணு பேசும், ஆனா கை வேற ஏதோ ஒண்ணு பண்ணும். டீம் செலக்ஷன் ஒழுங்கா பண்ண தெரியல, சப்ஸ் ஒழுங்கா பண்ண தெரியல, ஆனா வாய் மட்டும் வக்கனே பேச தெரியுது. உட்காந்து we'll qualify for top 6 this year, but we'll make top 6 this year. ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, if we don't make top 6, அவரா வேமா சூசோட வெளியே போவாரா அப்படிங்கறதான் என்னுடைய ஒரே கேள்வி. தட் இஸ் மை ஒன்லி கொஸ்டின். அவரு டாப் 6 குவாலிஃபை ஆகல, நான் டாப் 6 சொல்றாரு. சரி, ஓகே, டாப் 6 வந்து டாப் 6 கண்டிப்பா இப்ப போய் ஆணும். இப்போ ஏன்னா போன வருஷமே டாப் 6 போயிட்டோம். இந்த வருஷம் உன்னோட செகண்ட் சீசன்ல பெட்டர் பிளேயர்ஸ் வச்சு டாப் 6 மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். நீ அதையும் தாண்டி போகணும். டாப் 6 இஸ் நாட் தி அச்சீவ்மெண்ட். போன வருஷம் டாப் 6 வாஸ் தி அச்சீவ்மெண்ட். இந்த வருஷம் டாப் 6 வந்து அச்சீவ்மெண்ட் அல்ல. வெறும் டாப் 6 வச்சு எவ்வளவு நாள் உருட்டுறாருன்னு நம்மளும் பார்ப்போம். பட் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். And we are going up against the Mohammedan Sporting side. Let's be honest, வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அவங்களுக்கு இந்த லீக். லைக் ஃபர்ஸ்ட் சீசன் obviously they're still finding their feet, but என்னதான் சொன்னாலும் they are only 6 points behind us. அதான் உண்மை. நம்ம 15 கேம்ல 14 பாயிண்ட் எடுத்திருக்கோம், அவங்க 15 கேம்ல 10 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 2 வின் தான். ஒன்னு சென்னையினவேல நல்ல இழுத்து, ஒன்னு சென்னையினவே, இன்னொன்னு பெங்களூரவே, which is basically 2-3 days ago பெங்களூர்ல போய் ஜெயிச்சிருக்கானுங்க. அண்ட் வந்து and they have conceded less goals than us. அவங்க 22 கோல கன்சீட் பண்ணிட்டாங்க, நம்ம 25 கோல் கன்சீட் பண்ணியிருக்கோம். பட் பிரச்சனை என்னன்னா 6 கோல் தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. எஸ், only 6 கோல்ஸ் ஆல் சீசன். only 6 கோல்ஸ் ஆல் சீசன் மொஹமதன் ஸ்போர்ட்டிங். உங்களுக்கு ஸ்கோரிங் தான் பிரச்சனை. அண்ட் இட்ஸ் நாட் தட் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க கிரியேட் பண்றாங்க, ஓரளவுக்கு ஓப்பனிங்ஸ் கிரியேட் பண்றாங்க. பட் ஃபைனல் தரல மட்டமா இருக்கு ரொம்ப. இந்த லைக்ஸ் ஆஃப் அலெக்சிஸ் கோமஸ், ஃப்ராங்கா, பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கர் மாதிரிலாம் லைக் தே ஹேவ் குட் பிளேயர்ஸ், பட் சம்திங் ஏதோ ஒட்ட மாட்டேங்குது அவங்க கிட்ட. விச் வந்து ஹோப்ஃபுல்லி பை நெக்ஸ்ட் சீசன் வந்து they will be able to resolve. ஸோ மொஹமதன் ஸ்போர்ட்டிங் எப்படி உடைக்கணும்னா வெரி வெரி சிம்பிள். அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஸ்டார்டிங்ல மொஹமதன் ஸ்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸ்லயும் ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈவன் பெங்களூரே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஹைலைட்ஸே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் பெங்களூர் சைடு தான் ஹைலைட்ஸ். மொஹமதன் ஸ்போர்ட்டிங் பக்கமே பால் போல. அந்த அளவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி கேமா இருந்தாலும் சரி, லைக் வந்து they start very slow. பட் அவங்கள வந்து எப்படியோ அந்த ஃபர்ஸ்ட் 30-40 மினிட்ஸ் வந்து எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா they get into the game story. அதுக்கப்புறமா அவங்க கேம் இது பண்ணிட்டு வருவாங்க. which is what they have done in the season full. எல்லா கேம்ஸ்லயும் பாரு, ஈவன் நம்ம ஹோம் கேமே எடுத்துக்கோங்களேன், நல்லா ஸ்டார்ட் பண்ணோம், ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட் நல்லா அட்டாக் பண்ணோம். ஆனா ஃபர்ஸ்ட் 10-15 நிமிஷம்ல நம்ம கோல் அடிக்கல. அதுக்கப்புறமா நம்ம டிஃபென்ஸ்ல கோமலிதா நடந்துச்சு, கோல் கன்சீட் பண்ணோம். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன பண்ணணும்னு நினைக்க தெரியல. கடைசி 5-10 நிமிஷம் ஏதோ ஆடணும், கோல் அடிச்சிருக்கணும், அடிக்கல. we ended up losing the game. பெங்களூரோட இது என்ன பண்ணாங்க, they started slow, but எப்படியோ கேம்ல இருந்தாங்க. கடைசியில ஒரே ஒரு ஃப்ரீ கிக் வச்சு முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுதான் இந்த கேம்லயும் பண்ண பார்ப்பாங்க, ஈவன் தோ தே ஆர் அட் ஹோம். அண்ட் வந்து இது வரைக்கும் ஜெயிச்ச 2 கேமே வேணும். மொஹமதன் ஸ்போர்ட்டிங் ஒரு ஹோம் கேம் கூட ஜெயிக்கல. நான் நினைக்கிறதானே நீங்களும் நினைக்கிறீங்க? அதேதான். அதாவது மொஹமதன் ஸ்போர்ட்டிங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஐஎஸ்எல் வின் கொடுத்தோம். நம்ம ஏன் மொஹமதன் ஸ்போர்ட்டிங் ஃபர்ஸ்ட் ஹோம் வின் கொடுக்க கூடாது நீங்க கேட்கலாம். கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அல்ல. அது ஈவன் இஃப் வி லூஸ் டு மொஹமதன் ஸ்போர்ட்டிங் கூட சில பேர் வந்து ஓன் சுட் ஸ்டேம்பாங்க. எதை வச்சு நான் புரிஞ்சதே இல்லை. ஐ டோன்ட் நோ ஹவ் தட் கை ஸ்டில் இன் அ ஜாப். எப்ப சாக் பண்ணிருக்கணும் 2-3 கேம் முன்னாடியே, பட் நம்ம பண்ணாம விட்டோம். அண்ட் நீங்களே சொல்லுங்க, எந்த கிளப், எந்த ஒரு
சோ கால் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் கிளப் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜரை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்கு. லிட்டரலா ஓவன் கர்ல் வந்து அவர் தான் வந்து ஃபுல் பவர் ட்ரிப், அவர் தான் ஈகோ ட்ரிப், அவர் தான் கிளப்பை ரன் பண்றாரு. லிட்டரலா அவர் தான் பண்றாரு. வேற யாரும் பண்ற மாதிரி தெரியல. ஓவன் சொல்றதுதான் நடக்குது, ஓவன் பேச்சு தான் கேட்கறாங்க எல்லாரும். சரி, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு டயத்துல சர் அலெக்ஸ் ஃபர்கூசன் கூட மேன்செஸ்டர் யுனைட்டட் தான் பண்ணியிருந்தாரு. ஆனா ஜெயிச்சான் மனுஷன். இந்த ஆள் என்ன பண்றான்? ஸோ அது மோபரன் ஸ்போர்ட்டிங் ஒரு கீ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ்ல கெட் தட் ஏர்லி கோல். அந்த ஏர்லி கோல் வந்தாலே அந்த மொமெண்டம் வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டப்புன்னு போடலாம். பட் அது பண்ணுவோமா? ஷவுட் அவுட் பீடா, என்ன சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்மளை பத்தி என்னத்த சொல்றது? அதாவது வந்து ஹைதராபாத் ஒரு கேம் ஜெயிச்சோம், அதுக்கு முன்னாடி வந்து கேவலமா தோத்துனோம், அதுக்கப்புறமா கேவலமா தோக்குறோம், டிராப் பண்ணோம். ஒடிஷாவோட ஜெயிச்சிருக்கணும், கேவலமா டிராப் பண்ணோம். அதாவது எந்த நிமிஷத்துல வந்து எந்த அந்த ஆல் இண்டியா டிஃபென்ஸ் வச்சு மனுஷன் பார்த்த பஸ் பண்ணிட்டு இருக்கான். லைக் என்ன டாக்டிக்ஸ் அது? நீ ஏன் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ கேவலமா ஆடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாசிங் மொமெண்ட்டும் ஒண்ணுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல பெல்ட்டை யூஸ் பண்ணிட்டாரு. மேபி இந்த கேமுக்கு வந்து கொல்கத்தா ஏர்போர்ட்ல வந்து ஏதோ ஒரு மேபி சம் கஸ்டம்ஸ் வந்து பெல்ட்டை புடுங்கி வச்சாலும் வைப்பாங்க, தெரியாது. ஏன்னா இந்த வாட்டி ஐ நோ வாட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் இந்த கேம்ல இருந்து. ஏன்னா வந்து ரைன் எட்வர்ட்ஸ் மோஸ்ட்லி இல்ல, எல்சினோ வந்து ஹோப்ஃபுல் தான். ஸோ இப்போதைக்கு எல்சினோ வெள்ளன்னே வச்சுக்கலாமே. லைக் வந்து ஹோப்ஃபுல் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்னா வெள்ளன்னு வச்சுக்கலாம். ரைன் எட்வர்ட்ஸ் டவுட்ஃபுல் தான். ஸோ அவரையும் வெள்ளன்னு வச்சுக்கலாம். அந்த டீமா தான் ஸ்டார்ட் பண்ண போறான். தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது. வழக்கம் போல லோன் மிட்ஃபீல்டர் தான். கார்னர் ஷீல்ட்ஸ் மிட்ஃபீல்டரா நினைச்சு மிட்ஃபீல்டர் ஆட போனா, கார்னர் ஷீல்ட்ஸ் வந்து விங்ல தான் ஓட போறான். அதுக்கு நீ மைட் அஸ் வெல் கார்னர் ஷீல்ட்ஸ் விங்லேயே ஓட வைக்கலாம். கேட்கறாங்கல்ல, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. போன வாட்டி யாரோ வந்து இட்ஸ் எய்தர் இன் மை லைவ் சாட் ஆர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கார்னர் ஷீல்ட்ஸ் விங்கரா போடலாமே அப்படின்னு. கார்னர் ஷீல்ட்ஸ் ஆக்சுவலி விங்கர் தான். இன் கேஸ் யூ டிடன்ட் நோ, கார்னர் ஷீல்ட்ஸ் ஒரு விங்கர் தான். ஏன்னா அவனும் அங்கே தான் ஓடிட்டு இருக்காரு. இர்ஃபானை தூக்கி விங்ல போட்டார் சம்பந்தமே இல்லாம. ஏன் தெரியாது. வை டொக்காமலே சீமா சுக்கு அவரோட செல்ல புள்ள. சீமா சுக்கு ஹஸ் டன் நத்திங் ஆல் சீசன். லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஐ திங்க் இஸ் ஸ்கோர் 2 கோல்ஸ், 2 கோல் வச்சிருக்கான மனுஷன். 2-3 கோலோ அட் பெஸ்ட், அவ்வளவுதான். ஹி இஸ் டன் நத்திங் ஆல் சீசன். வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் அப் ஃப்ரண்ட். கார்னர் ஷீல்ட்ஸ், லூகஸ் பிரம்பிலா, ஓரளவுக்கு இர்ஃபான் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாம் தலைவன் ஒத்தையா நின்று அழிச்சு விட்டுறான். ஏன்னா ஹி ஜஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் தேர். அவ்வளவு பெரிய லம்பா இருக்கான் வந்து, அவ்வளவுதான். ஒரு பால் சரியா ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறா. ஃபர்ஸ்ட் டச் கேவலமா இருக்கு, பாசிங் எதுவுமே இல்லை. அண்ட் எவ்வளவு நிறைய வாட்டி மனுஷன் ஆஃப் சைடு. எனக்கு ஒண்ணு புரியல, ஒரு மனுஷனால அவ்வளோ ஸ்லோவா இருந்து how are you ஆஃப் சைட் so much? அவ்வளோ ஸ்லோவா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஆஃப் சைடா இருக்க முடியும்? அதான் பெரிய கேள்வியா இருக்கு. அண்ட் இந்த வாட்டி வழக்கம் போல ஆல் இண்டியா டிஃபென்ஸ் தான் ஆட போறோம். அண்ட் பிகாஸ் ஹியூமன் வேற இன்ஜர்டு. ஹோப்ஃபுல்லி இஸ் நத்திங் சீரியஸ். பட் வந்து அங்கிட் முகர்ஜி வந்து மறுபடியும் லெஃப்ட் பேக்ல தான் வச்சு ஆட போறாரு. என்ன காமெடியா போற கேம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் வந்து அங்கிட் ஃபெல்ட் a bit of stiffness மேட்ச்க்கு அப்புறம் வந்து சொல்றான். அப்படி எதுக்கு அவனை லெஃப்ட் பேக்ல ஆட வச்சீங்க? when we already have 2 left backs on the bench. can someone யாராச்சும் புரிவீங்களா என்ன? ஏன்னா எனக்கு இந்த ஆள் என்ன டின்லியானா வந்து மேல கீழே மேலே கீழேமா இருக்க. ஒரு மேட்ச் ஏதோ சும்மானா, ஒரு மேட்ச் ரொம்ப கேவலமா வருவான் டின்லியானா. அப்படி பிகாஸ் ஹியூமன் ஆப்வியஸ்லி இது டின்போயா வந்து அகைன் மேல கீழேன்னு. வினய் சக்சன்மூர்த்தி ஃபைனலி காட் சம் கேம் டைம். மந்தரோவ் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம்டே செத்துன்னு இருக்கான் மிட்ஃபீல்ட்ல. யாராச்சும் கூட அவனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க பெஞ்ச்ல. ஜிதேந்தர் இருக்கான், ஜிதேஸ்வர் இருக்கான், எட்வின் இருக்கான். யாராச்சும் ஒத்தராச்சும் துணைக்கு வந்து நாம்டேக் துணைக்கு இருக்கட்டுமே. டிஃபென்ஸும் ஹெல்ப் ஆகும், மிட்ஃபீல்ட் ஹெல்ப் ஆகும், அட்டாக்கும் ஹெல்ப் ஆகும். இன்ஸ்டர் லோன் மிட்ஃபீல்டர் ஒத்தனா செத்துட்டு இருக்கான் நாம்டே. எவனுக்கும் ஒரு பிரயோஜனமும் நடக்க மாட்டேங்குது. பட் ஓவன் கால் வந்து அதே தான் பண்ணோம். ஒத்த காலம் நிக்கிற மனுஷன். அது வந்து எவ்வளவு வாட்டி தான் புலம்புது அந்த மனுஷனை பத்தி. ஐ மீன் as long as he is சென்னையில இருக்கிற வரைக்கும் இந்த இன்னும் கேவலமான பர்ஃபார்மன்ஸ் கேம்ஸ் தான் பார்ப்போம், கேவலமான பர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்போம். நான் வந்து பேண்டவிட் சீசன் தான் அந்த ஒர்ஸ்ட் சீசன் நினைச்சேன் நான் சென்னை ஹிஸ்டரியில. இது வந்து அதை வந்து தாண்டறதுக்கு எல்லா ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பேண்டவிட் சீசன்ல வந்து நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணோம்? 2021-22 சீசன்ல
அந்த பேண்ட்விட் சீசன்ல வந்து அஃப்கோர்ஸ் பேண்ட்விட்ஸ் அப்புறமா வந்து கடைசியில சாக் வந்து இது வந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸ் பண்ணோம்? 20 கேம்ல 5 கேம் ஜெயிச்சோம். அண்ட் வி காட் 20 பாயிண்ட்ஸ். 20 கேம்ஸ் 20 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து 15 கேம்ல நமக்கு வந்து 16 பாயிண்ட் இருக்கு. வித் ஒன்லி 4 வின்ஸ். இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். ஆமா 4 வின் தான். 4 வின்னு 4 டிரா 7 லாஸ் ஆல்ரெடி. அந்த பேண்ட்விட் சீசன்ல 5 வின்னு 5 டிரா அப்புறம் 10 லாஸ். ஸோ கிட்டத்தட்ட அதே இதுலதான் போய் அதே டிராஜெக்டரியில தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா பேண்ட்விட்ஸ் வந்து கோ அட் ஃபைனலும் தோத்தான். இவருக்கு வந்து இவர் வந்து கேரளா 3 தோத்தா. இன்னும் இந்த மாதிரி பெரிய ரிசல்ட் வந்து எங்கேயோ வருது. இட் வில் கம் சம்வேர். லைக் வந்து ட்ரூத் வில் ப்ரிவைல். அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இன்னும் சொல்ல முடியாது. அண்ட் அன்டில் ஓன் கால் வந்து டிராஸ்டிக்லாம் ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க ஓன் கால் வந்து செகண்ட் ஆஃப் த சீசன் வந்து ஒரு செம்மையா ரன் மாதிரி போவோம், நல்லா ஜெயிச்சோம், நல்லா ரன் மாதிரி போறோம், ப்ரீவியஸ் சீசன்லாம் தான் பார்த்துருக்கோம். ஓகே லெட்ஸ் see if it happens. நான் கமெண்ட் அடிக்க விரும்பல. நடக்கதான் பார்ப்போம். நடந்தா அப்புறம் பேசுவோம். நடக்காத வரைக்கும் நான் இப்படிதான் சொல்லுவேன். நான் சாக் ஓவன் கெட் ரிட் ஆஃப் ஹிம், கெட் சம்ஒன் எல்ஸ். ஐ டோன்ட் ஈவன் கேர். எனக்கு இந்த டைட்டில் பிளே ஆஃப்ஸ் பத்தி எனக்கு கவலை இல்லை, சத்தியமா சொல்றேன் நான். ஏன்னா வந்து போன வாட்டி பிளே ஆஃப்ஸ் போனேன், என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த வாட்டி சும்மா பிளே ஆஃப்ஸ் லைக் வந்து as long as I see something, ஏதோ டீம்ல ஏதோ ஒரு பிளேயிங் ஸ்டைலு, கரெக்டான பிளேயர், கரெக்டான பொசிஷனு. எனக்கு புரியல. காலித் ஜமீல் வந்து நீ இஃப் யூ வாட்ச் காலித் ஜமீல் கேம்ஸ், அவர் டாக்டிக்கலி மாஸ்டர் கிளாஸ் இந்த மாதிரி அதுவும் பாதி இது பண்ண மாட்டாரு. அவர் என்ன பண்ணணும், எந்த பிளேயரை எந்த பொசிஷன் ஆட வைக்கிறது, எப்போ வந்து கரெக்டான சப் பண்றதுன்னு அவருக்கு தெரியாது. அதனாலதான் அவர் கேம் ஜெயிக்கிறாரு. நீங்க நிறைய ஜம்ஷெட்பூர் கேம்ஸ் நோட்டீஸ் பண்ணீங்களா? அவர் கடைசியில செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் எந்த வந்து அந்த சப்ஸ்டியூட்ஸ் தான் வந்து கோல் அடிக்க வைக்கிறாங்க. ஏன் அந்த சப்ஸ்டியூட்ஸ் வந்து அவரால் பண்ண வைக்க முடியாது? நம்பால சப்ஸ்டியூட்ஸ் பண்ணா கேமே கொள்றது. அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். ஜம்ஷெட்பூர் இப்ப எங்க இருக்காங்க, நாம எங்க இருக்கோம். அதான் பெரிய வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். பட் வித் தட் இன் மைண்ட், லைனப்ஸ் பத்தி சொல்லிடலாம். ஏன்னா பண்ணித்தான் ஆகணும். நவாஸ் இன் கோல். டோன்ட் ரியலி ஃபீல் எனி அவ்வளவு பெரிய பிரச்சனையா தெரியல. டில்லியானா ரைட் பேக் பிகாஸ் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் அங்கித் அண்ட் ஐ டோன்ட் திங்க் அங்கித் இன்னும் ஃபுல்லா ஃபிட்டா இருக்கான்னு. டின்போயா சென்டர் பேக் and then I think Mandara தான் சென்டர் பேக் போகணும்னு நினைக்கிறேன். and then we can put விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி on the left back maybe, or we may start Mandara 3 at the backல போட்டு அது கூட பண்ணலாம். I mean won't be surprised. so அது ஒண்ணு. அதுக்கப்புறமா மிட்ஃபீல்ட்ல வந்து hopefully 2 midfielders, நான்டே and ஜிதேஷ்வர் or ஜிதேந்திரா or someone. அதுக்கப்புறம் கார்னர் ஷீல்ட்ஸ் விங்ல நம்பர் 10 லூகஸ் பிரம்பிலா, நம்பர் 9 வில்மா ஜார்டன். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல கியான் நசீரி. இர்ஃபானை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அவனை ஸ்ட்ரைக்கரை மட்டும் போனுங்க. விங்ல வேலைக்கு ஆக மாட்டீங்கன்னா தெரிஞ்சவன விங்ல போட்டீங்கன்னா அது ஓன் தப்பு தான் அது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வில் சே. ஸோ இர்ஃபான் ஏதோ ஸ்ட்ரைக்கரை ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல ஸ்டார்டே பண்ணாதீங்க. செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்து மேக் யூஸ் ஆஃப் ஹிம் அந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல. பட் வில்மா ஜார்டன் ஸ்ட்ரைக்கர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி கொஞ்சம் பேஸ் கம்மியா இருக்கலாம், பட் சான்ஸ் கிடைச்சா மனுஷன் கோல் அடிக்கிறான். அதான் நமக்கு வேணும். லூகஸ் நல்லாவே சான்ஸ் கிரியேட் பண்றான், கார்னர் ஷீல்ட்ஸ் நமக்கு நல்லாவே சான்ஸ் கிரியேட் பண்றான். ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் வந்து அது அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் வெட்னஸ்டே, I don't think we'll win, but I don't think we'll lose at the same time. ஏன்னா மோமதன் ஸ்போர்ட்டிங் அவ்வளவு சுமாரா தான் ஆடுறாங்க பார்க்கச்சு. அண்ட் மோமதன் ஸ்போர்ட்டிங் தேர் ஆன் 3 மேட்ச் அன்பீட்டன். வேற 2 மேட்ச் டிராப் பண்ணாங்க கண்டினியூஸா. அப்புறம் லாஸ்ட் மேட்ச் பெங்களூரோட ஜெயிச்சாங்க. அதே கான்ஃபிடன்ஸோட வருவாங்க. ப்ராப்ளி a 1-1 draw. I predict a 1-1 draw. If you predict a loss, I won't blame you. If you predict a win, nice optimism. அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சொல்ல வேணும்லை. வெட்னஸ்டே வாட்ச்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆஃபீஸ் வேற போனோம் நான். பட் மேட்ச் மோஸ்டா பார்ப்பேன். அண்ட் மேட்ச் ரிவ்யூல உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப், அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல், நல்வாழ்த்துக்கள் எல்லாரும்.